Okay, so dear students, previous session la நாம for loop அதுல loop series அதாவது 1 to 10 reverse number odd number even number அந்த மாதிரியான ஒரு சில சீரீஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த சீரீஸ் அப்ளிகேஷன்லேயே லாஜிக்கா ஒரு சில விஷயங்கள் நாம எப்படி ஒர்க் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த சீரீஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படி ஒரு லாஜிக்கோ, இல்லை ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு லாஜிக்கோ, நாமளா எப்படி கிரியேட்டிவா சில விஷயங்கள் பண்றது அப்படிங்கிறதுக்கு 1 or 2 சாம்பிள்ஸ் இப்போ கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு சீரீஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் சேவ் பண்ணிக்கிறேன். loop2.java ன்னு வச்சுக்கிறேன். loop2 public static void main of string arg of ஒரு லூப் for int I equal to 1, I less than or equal to 10, I plus plus. எனக்கு இப்போ ஒரு சீரீஸ் கொடுக்கிறேன். system.out.println of I நான் பிரிண்ட் பண்ணனால் கம்பைல் பண்ணிடுறேன். java c loop2.java java loop2 இது நாம ஏற்கனவே பார்த்தது 1 to 10. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த 1 to 10 அப்படிங்கிற சீரீஸை அப்படியே சம் பண்ணணும். that is 1 plus 2 3 3 plus 3 6 6 plus 4 10 10 plus 5 15 then 21 28 36 45 plus 10 55 அப்படிங்கிற sum of the series தேவை. so that ஒரு temporary variable int s equal to 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். லூப்புக்குள்ள வந்து s equal to s plus sல ஏற்கனவே 0 இருக்கு, அதுல i னுடைய ஒவ்வொரு வேல்யூவையும் ஆட் பண்றேன். லூப் முடிஞ்சு வெளியே வந்து நான் என்னுடைய sum of the series s பிரிண்ட் பண்றேன். என்னுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் 55 அப்படின்னு கிடைக்கணும். yes, the result is 55. there is a sum of series from 1 to 10. அப்போ ஒரு டெம்பரரி வேரியபிள் எப்படி நாம இனிஷியலைஸ் பண்றது, அந்த இடத்துல நாம sum of the series எப்படி நாம ஐடென்டிஃபை பண்றது, previous டேட்டா கூட கரண்ட் டேட்டாவை எப்படி நாம ஆட் பண்றது, ஆட்னு இல்ல எனி டைப் ஆஃப் ப்ராசஸ் we can do. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஒன்னு தேவை அப்படின்னு வச்சுப்போம். loop3.java for அந்த இடத்துல which table எனக்கு fifth table, how many number of times int t equal to 10 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். for I equal to 1, I less than or equal to t, sorry n, how many number of times, அப்ப less than n அப்படின்னு வச்சுக்கிறேன். now ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் I பிரிண்ட் பண்றேன் 3 1 to 10 அப்படிங்கிற சீரீஸ் கிடைக்குது. அதுக்கு பக்கத்துலவே எனக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், ஸோ நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ now 1x 2x அதாவது 1 into 2 into அப்படின்னு எடுத்துக்கிறேன். பக்கத்துல ஒரு t which table அப்படிங்கறத கன்காட்டினேட் பண்றேன். 1 into 5 2 into 5 3 into 5 இதுக்கு பக்கத்துலவே நான் வந்து ஒரு ஈக்குவல் சிம்பிளையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளுக்கான ஒரு ப்ராசஸ் கிடைச்சிருச்சு. ஃபைனலி எனக்கான அவுட்புட் ஐஎன்டி மல்டிப்ளை வேல்யூ எம் ஈக்குவல் டு உங்க ஐயையும் எந்த டேபிள் அப்படிங்கிறதை மல்டிப்ளை பண்றேன், அந்த எம் கூட கன்கேட்டினேட் பண்ணிக்கிறேன். So you see the result, 1 into 5 equal to 5, 2 into 5 equal to 10, 3 into 5 equal to 15, up to 10 into 5 equal to 50. அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை நாம வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நாம லாஜிக்கா எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை பிளான் பண்ண முடியுது, அதனுடைய ரிசல்ட்டை நாம எப்படி பிரசன்ட் பண்றோம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. இந்த பேஸ்ல நீங்களும் இப்போ இதுல வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் பண்ணியிருக்கிறோம், நீங்க வந்து அடிஷன் டேபிள், சப்ட்ராக்ஷன் டேபிள், டிவிஷன் டேபிள் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. சம் அதர் லாஜிக்ஸையும் இந்த பேஸ்லயே நீங்க ஒர்க் பண்ணுங்க. இதனுடைய அடுத்த செஷன்ல நாம வந்து while லூப்ல எப்படி நாம ப்ராசஸ் பண்றது, do while லூப்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத முடிச்சிட்டு நாம அரே ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் ஏதாவது கிரியேட்டிவா ஒர்க் பண்ணுங்க. ஓகே.